இந்த ஆதாரங்கள் மிக தெளிவாக இருக்கிறது. இது நிரூபிக்கப்பட்டால் அவர் தேர்தலில் ஜெயிச்சது செல்லாது என்றாகும். அதிகோர துஷ்பிரயோகத்துக்கு சிறை தண்டனை போகலாம். இதை தாண்டி அவர் அந்த சிறை தண்டனைக்கு பிறகும் 6 வருஷத்துக்கு எலெக்ஷனில் நிற்க முடியாதுன்னு வரலாம். இப்படி இருக்கிறப்ப இதை மீண்டும் மீண்டும் தள்ளி வைக்கணும்னு ஸோ என்னை பொறுத்தவரை பிப்ரவரி மாதம் ஃபர்ஸ்ட் வீக்குக்குள்ளே இந்த தீர்ப்பு எய்தொரு சைடும் வரலாம். பட் ஸ்டாலினுக்கு பாதிப்பு வந்தால் அவருடைய பதிவு பறிக்கும் அளவுக்கு போகலாம். பதவி போயிடுச்சு அப்படின்னா அப்போ 26ல் அவர் கேண்டிடேட்டாக நிற்க முடியாது. கிட்டத்தட்ட மந்திரி சபையை ராஜினாமா பண்ணிட்டு கட்சியிலேருந்து உதயநிதியோ வேறொரையோ ஸ்டாலின் தரப்பில் 16 வழக்கறிஞர்கள், கபில் சிபல், முகுல் ரோத்தகி, அது மாதிரி இன்னும் பெரிய பெரிய வழக்கறிஞர்கள் 16. நான் இதுக்கு அதிகமாக பார்த்தது அந்த பொன்முடி ஸ்டே வாங்கின கேஸில் 24 வழக்கறிஞர் பார்த்தேன். அதுக்கப்புறம் அதாவது அதிக வழக்கறிஞரை போட்டாலே நீதிபதிகள் இவ்வளவு கான்ஸ்டியூஷன் வழக்கறிஞர் இருக்காங்க, அப்போ ஏதோ இருக்கு போல இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தடை கொடுப்பாங்கன்னு தான் இந்த மாதிரி பெரிய பெரிய லிஸ்ட்டு ஒரு நாளைக்கு 50 லட்சம் வாங்குற ஆட்களை வைக்கிறது. எதிர்த்தரப்பு இவ்வளவு தெளிவாக அவர்களும் ஒரு முன்னாள் ஓய்வு பெற்ற நீதிபதியை வச்சு வழக்காடுறாங்கன்னா நிச்சயமாக ஆதாரங்கள் ஓரளவு தெளிவாக இருக்கும். இந்த பக்கம் 16 வழக்கறிஞர்களை வச்சுருக்காங்கன்னா நிச்சயமாக இந்த வழக்கு அடுத்த மாதம் வரும் பொழுது தீர்ப்பு எதிராக போனால் உச்ச நீதிமன்றம் பல விஷயங்களை பார்த்து கொண்டிருக்கிறது. நீதிமன்றங்கள் இனிமேல் நீங்கள் பெரிய பெரிய லாயரை வச்சதுனால தப்பிக்க முடியாது. அடுத்தடுத்து வரும் வழக்குகளில் ஸ்டாலின் வழக்கு உட்பட பல சிக்கல்கள் இந்த ஆட்சிக்கு வரும். ரியலோ நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகரான திரு தேவப்பிரியா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சமீபத்தில் ஸ்டாலின் அவர்களுடைய ஒரு கேஸ் சுப்ரீம் கோர்ட்டில் கொஞ்சம் மும்முரமாக போயிட்டு இருக்கு. அதில் கபில் சிபில் கூட ரொம்ப இன்வால்வ் ஆகி பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லப்படுது. அது என்ன கேஸ், எதுக்காக இப்போ அந்த கேஸ் மும்முரம் ஆகுது? இல்லை, அதை எதிர்கட்சி தலைவர் EPS சொன்னார். அதுக்கப்புறம் நான் போய் கூகுளில் தேடி அதை கண்டுபிடிச்சேன். ஸ்டாலின் இதை மறைக்கிறதுக்காக தான் பல விஷயங்கள் செய்கிறார்னு சொன்னார். என்னடான்னு எடுத்து பார்த்தால் 2006 11 திரு கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஆட்சி இருந்தது. ஸோ அந்த நேரத்தில் நடுவில் இவருடைய அண்ணனும் மத்திய அமைச்சர், இவங்க MP ஆக்குனாங்க. குடும்பமே எல்லா பதவிகளையும் எடுத்துக்கொண்டன. அந்த நேரத்தில் இவரை துணை முதல்வர் ஆக்குனாங்க. இவர் அதுக்கு முன்னாடிலாம் 1000 லைட்ஸ்லேருந்து ஜெயிப்பார். 1000 லைட்ஸ் என்பது மிகவும் சிக்கலான தொகுதி. அதிமுகவுக்கும் பலம் உண்டு. K. கிருஷ்ணசாமிலாம் இருந்த நேரத்தில் பல முறை வெற்றி பெற்ற தொகுதி. அதை இவர் தோற்றிருக்கிறார். இதனால வேறு தொகுதி பார்க்கணுன்னப்போ 2009 MP தேர்தலில் கிட்டத்தட்ட 30,000 ஓட்டுகளை கொளத்தூரில் அன்னைக்கு இளங்கோவன் அதிக ஓட்டு வாங்கி ஜெயிச்சார். ஸோ நமக்கு சேஃபான சீட்டு அது. அங்கேயும் சிறுபான்மையினர் கொஞ்சம் அதிகம். அந்த கொளத்தூர் பகுதியில் கிறிஸ்துவ சிறுபான்மையினர் மிக அதிகம். நீங்கள் மாதவரம் அந்த பெல்ட்டில் எடுத்தால். ஸோ இதையெல்லாம் பார்க்கும் பொழுது மிக சேஃப் சீட் அப்படின்னு போறார். ஆனால் அந்த தேர்தலில் மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பாலை இருந்தது. 2G போன்ற விஷயங்கள் வர மிகப்பெரிய எதிர்ப்பாலை இருந்தது. ஸோ தோற்றுவோமோன்னு பயந்து மிகப்பெரிய அளவில் பணங்கள் ப்ளஸ் அரசு அமைப்பின் துஷ்பிரயோகங்கள் நடந்து கடைசியில் ஜெயிச்சது 2744 ஓட்டில். இதில் இப்போ சமீபத்தில் கொல்லப்பட்ட திரு ஆம்ஸ்ட்ராங் அவர் தனியாக இந்த கட்சியில் நின்று 4000 ஓட்டுக்கு மேலே வாங்கியிருக்கார். அவர் பிரிக்கலைன்னா இன்னும் இவர் ஜெயிச்சிருக்க வாய்ப்பு அதிகம். ஸோ இத்தனையும் சேர்த்து பார்த்து அவரை எதிர்த்து நின்று சைதை துரைசாமி இங்கே மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் எலெக்ஷன் கமிஷனில் கொடுக்குறார். அங்கே நடவடிக்கை இல்லைன்னா ஹைகோர்ட்டில் போகிறார். இங்கே 2015-16 தள்ளுபடி ஆனோன்னா 17 உச்சநீதிமன்றம் கொண்டு போயிட்டார். ஆனால் நமக்கு தான் தெரியும் நீதிமன்றங்கள் எவ்வளவு வேகமாக நடக்கணும். ஸோ 2 பக்கமும் இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கல. இப்பொழுது முயற்சி செய்து எடுத்திருக்காங்க. ஸோ போன மாதம் பேசினப்போ இது தீர்ப்பை நான் எடுத்து டவுன்லோட் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு அனுப்புகிறேன், காட்டுங்க. கிட்டத்தட்ட ஸ்டாலின் தரப்பில் 16 வழக்கறிஞர்கள், கபில் சிபல், முகுல் ரோத்தகி, அது மாதிரி இன்னும் பெரிய பெரிய வழக்கறிஞர்கள் 16. நான் இதுக்கு அதிகமாக பார்த்தது அந்த பொன்முடி ஸ்டே வாங்கின கேஸில் 24 வழக்கறிஞர் பார்த்தேன். அதுக்கப்புறம் அதாவது அதிக வழக்கறிஞரை போட்டாலே நீதிபதிகள் இவ்வளவு கான்ஸ்டியூஷன் வழக்கறிஞர் இருக்காங்க, அப்போ ஏதோ இருக்கு போல இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தடை கொடுப்பாங்கன்னு தான் இந்த மாதிரி பெரிய பெரிய லிஸ்ட்டு ஒரு நாளைக்கு 50 லட்சம் வாங்குற ஆட்களை வைக்கிறது. ஸோ அப்படி வச்சா அன்னைக்கு விசாரணை வந்த பொழுது திரு கபில் சிபல் சார் இந்த கேஸ் ஒன்றுமே இல்லை, கோர்ட் நேரத்தை வீணாகுது அப்படி இப்படின்னு ஆர்கியூ பண்ணி இதை தள்ளுபடி பண்ணணும்னு பார்க்குறாரு. ஆனால் சைதை துரைசாமியும் ஒரு முன்னாள் ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி DN நாயுடுங்கிறவரை வச்சு, நரசிம்ம நாயுடுங்கிறவரை வச்சு அவர் தெளிவாக சார்
இதில் 2011 வழக்கு, நம்ம இருக்கிறது 26 தேர்தல் வருது. இதில் முறைகேடு நடந்ததற்கு நான் இவ்வளவு பக்கங்கள் ஆதாரங்களை வைத்திருக்கிறேன். இவ்வளவும் நான் பேசணும்னா எனக்கு 2 முழு நாள் வேணும். நிச்சயமாக என்னுடைய தெளிவான நம்பிக்கை, இந்த ஆதாரங்கள் மிக தெளிவாக இருக்கிறது. இது நிரூபிக்கப்பட்டால் அவர் தேர்தலில் ஜெயிச்சது செல்லாது என்றாகும். அதிகோர துஷ்பிரயோகத்துக்கு சிறை தண்டனை போகலாம். இதை தாண்டி அவர் அந்த சிறை தண்டனைக்கு பிறகும் 6 வருஷத்துக்கு எலெக்ஷனில் நிற்க முடியாதுன்னு வரலாம். இப்படி இருக்கிறப்ப இதை மீண்டும் மீண்டும் தள்ளி வைக்கணும்னு இது மாதிரி மூத்த வழக்கறிஞர்களை வச்சுக்கிட்டு தள்ளி வைக்கிறது தவறு அப்படின்னு ஒன்று. நீங்கள் 3 நாள் 2 நாள் கேட்குறீங்க. கோர்ட்டு ஒரு நாளைக்கு ஒரு பெஞ்சும் 40-50 கேஸுக்கு மேலே கேட்கும். சரி, உங்களுக்கு அடுத்த மாதம் 20ஆம் தேதியிலேருந்து 3 நாளைக்கு மதியம் 2லேருந்து 4:30 தரேன் அப்படின்னு இருக்காங்க. ஏன்னா என்னுடைய நண்பர் யானையெல்லாம் பேசினேன்னா உச்சநீதிமன்றத்தில் இன்றைக்கி 7 நிமிஷம் பேசினேன், ஜெயிச்சிட்டேன். ஒரு தடவை 32 நிமிஷம் என்னை கேட்டாங்கப்பா அப்படின்னு. ஸோ ஒரு கோர்ட்டு அதிகபட்சம் 15லேருந்து 1 மணி நேரம் தான் ஒதுக்கும். ஆனால் இந்த கேஸுக்கு 3 நாள் கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் ஒதுக்கியிருக்கிறேன்றாங்க. 4.5 எக்ஸ்டெண்ட் பண்ணி கூட கேட்பாங்க. ஸோ அப்படின்னா நிச்சயமாக அங்கே கொடுக்கப்பட்டுள்ள ஆதாரங்கள் சாலிடாக இருக்கணும். ஏன்னா ஒரு நீதிபதி கேஸை எடுக்கணும்னாலே ரெஜிஸ்ட்ரார்ட்ட நீங்கள் ஃபஸ்ட்டு போகிறப்பவே அதில் என்ன இருக்குன்னு பார்ப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் அது பெட்டிஷனில் வரும், பல நேரத்தில் டிஸ்மிஸ் ஆகும். ஸோ அதன் பிறகு ஒரு பெஞ்சு எடுத்து பார்த்துட்டு அலோவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நிச்சயமாக ஆதாரங்கள் இருக்குது. ஆனால் இந்த மாதிரி கேஸில் எல்லா நேரமும் ஜெயிச்சிருக்கான்னா வாய்ப்புகள் நான் 30லேருந்து 30% வந்து தோக்க தான் செய்ய, ஏதாவது ஒரு காரணத்தை காட்டி இது பண்ணலாம். ஆனால் எதிர்த்தரப்பு இவ்வளவு தெளிவாக அவர்களும் ஒரு முன்னாள் ஓய்வு பெற்ற நீதிபதியை வச்சு வழக்காடுறாங்கன்னா நிச்சயமாக ஆதாரங்கள் ஓரளவு தெளிவாக இருக்கும். இந்த பக்கம் 16 வழக்கறிஞர்களை வச்சுருக்காங்கன்னா நிச்சயமாக இந்த வழக்கு அடுத்த மாதம் வரும் பொழுது தீர்ப்பு எதிராக போனால் கிட்டத்தட்ட ஸ்டாலின் பதவியிலிருந்து விலக வேண்டி இருக்கும். 6 வருஷத்துக்கு தேர்தலையே போட்டியிட போகலாம். வாய்ப்புகள் என்னன்னு என்னால் இப்போ சொல்ல முடியாது, ஏன்னா கேஸ் கட்ட நான் பார்க்கல. பட் நிச்சயமாக இது ஸ்டாலினுக்கு பாதிப்பு வரலாம். இதை பற்றி எடப்பாடி 2 முறை பேசிட்டார். ஏன்னா நீதிமன்றங்களும் இப்போ ரொம்ப கடுமையாக இருக்கிறது. உச்சநீதிமன்றத்தில் முந்தா நேற்றுக்கு திருப்பி இந்த வழக்கு வந்த பொழுது அதுக்கு பேர் என்ன சொல்கிறது, நம்ம இந்த பள்ளிகள், நவோதயா பள்ளிகள் வந்தப்போ திருப்பி இந்தின்னு ஆரம்பித்தார். நீங்கள்லாம் இந்தி ஸ்கூல் எவ்வளோ ஸ்கூல் நடத்துகிறீங்க, அப்படி இருக்கிறப்ப திருப்பி இந்தி அரைக்கின்லாம் சொல்லாதீங்க. ஒரு மாவட்டத்திலையும் 3 ஏக்கர் இடம் கொடுங்க. கிட்டத்தட்ட ஒரு மாவட்டத்துக்கு 240 பேர்னு சொல்லிட்டு 40 மாவட்டத்துக்கு 8000 பேர் பட்டியல் ஜாதியும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இலவசம் அல்லது மிக குறைந்த வாடகையில். சார், நவோதயா பள்ளியிலேருந்து வருடம் நீட் தேர்வு எழுதுகிறவனில் 90% பேர் பாஸ் பண்ணுறான் ஃப்ரீயாக. அதில் SC STனா ஃப்ரீ, BCயாக இருந்தால் 600 ரூபா இன்க்ளூடிங் ஹாஸ்டல். அதே மாதிரி IIT ஜிலையும் 65-70% பாஸ் பண்ணுறாங்க. இதையே நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் சொல்ல முடியுமா? தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கூலில் 7 பேர் 8 பேர்னு போயிட்டு இருந்தாங்க. நீட்டுக்கு அப்புறம் அந்த இது இப்போ பாஜக ஆதரவோடு அந்த 7.5% கொடுக்குற வரைக்கும். ஸோ இந்த பள்ளிகள் கிட்டத்தட்ட இதை வந்து பிஜேபி கொண்டு வராது, இது ராஜீவ்காந்தி காலத்தில் கொண்டு வந்து 30 வருஷமாக கிட்டத்தட்ட வருஷத்துக்கு 8000 பேர்னு சொன்னால் கிட்டத்தட்ட வருஷத்துக்கு சில 100 கோடிகள் மத்திய அரசு செலவு பண்ணியிருக்கோம். அதையும் இழந்து பட்டியல் ஜாதி இவங்களுக்கு இன்னும் சொல்ல போனால் விசிகாவின் ரவிக்குமார் MP சில வருடங்கள் முன்பு பக்கத்தில் இருக்கிற பாண்டிச்சேரியில் இருக்க இதில் இல்லைன்னு இதையெல்லாம் சுட்டி காட்டி உச்சநீதிமன்றம் சார் இதையே சொல்லிட்டு இருக்காதிங்க, மக்களுக்கு நல்லது பண்ணுறதுக்கு கொண்டு வாங்கன்னு இருக்காங்க. அடுத்தது பொறுப்பு DGP வழக்கில் இது கண்டிப்பாக அது கண்டெம்ட் இது ஹென்ரி டிஃபானே போட்டிருக்கார். ஸோ உச்சநீதிமன்றம் பல விஷயங்களை பார்த்து கொண்டிருக்கிறது. நீதிமன்றங்கள் இனிமேல் நீங்கள் பெரிய லாயரை வச்சதுனால தப்பிக்க முடியாது. அடுத்தடுத்து வரும் வழக்குகளில் ஸ்டாலின் வழக்கு உட்பட பல சிக்கல்கள் இந்த ஆட்சிக்கு வரும். ஓகே, இப்போ ஸ்டாலின் அவர்கள் பதவி பறிபோகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொன்னீங்கல்ல, அது இந்த 4 மாதங்கள் அதாவது ஏப்ரல் அந்த மாதிரி கணக்கு இருக்கா, இல்ல அதுக்கு முன்னாடி ஏதாவது வாய்ப்பா? இல்ல, ஜனவரியில் அந்த 3 நாள் முழுக்க விசாரணைன்னு சொன்னால் நார்மலாக இந்த மாதிரி விஷயங்கள் விசாரித்தால் அந்த 3ஆவது நாள் விசாரிச்சுட்டு அதிகபட்சம் 1 வாரம் 10 நாள் ரிசர்வ் பண்ணி தீர்ப்பு கொடுக்குறோன்னு சொல்லலாம். இல்லை அன்னைக்கு அடுத்த நாளே கூட தீர்ப்பு கொடுக்கலாம். ஸோ என்னை பொறுத்தவரை பிப்ரவரி மாதம் ஃபர்ஸ்ட் வீக்குக்குள்ள இந்த தீர்ப்பு எய்தர் சைடும் வரலாம். பட் ஸ்டாலினுக்கு பாதிப்பு வந்தால் அவருடைய பதிவு பறிக்கும் அளவுக்கு போகலாம். அப்போ அவரு பதவி போயிடுச்சு அப்படின்னா அப்போ 26ல் அவர் கேண்டிடேட்டாக நிற்க முடியாது. கிட்டத்தட்ட மந்திரி சபையை ராஜினாமா பண்ணிட்டு கட்சியிலேருந்து உதயநிதியோ வேறொரையோ முதலமைச்சர், இப்போ இவங்க மேடம் ரிசைன் பண்ணிட்டு அந்த நேரத்தில் OPS போட்டாங்க. அந்த மாதிரி மந்திரி சபையே மாற்ற வேண்டிய நிலைமையும் வரலாம். ஓகே சார், பல விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார்.